ஜி ஜின்பிங், சீனாவின் அதிபர். உலக அரசியலின் சக்திவாய்ந்த மனிதர்களில் ஒருவராக இன்று பார்க்கப்படும் இவர், தனது வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை சந்தித்து வென்றவர். 1953இல் பீஜிங்கில் பிறந்த ஜி ஜின்பிங், ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்தாலும் அவரது வாழ்க்கை ஆரம்பம் எளிதாக இல்லை. அவரது தந்தை ஜி ஜொங்ஜுன், மாவோ சேதோங் தலைமையில் ஒரு முக்கிய அரசியல் தலைவர். ஆனால் கல்ச்சுரல் ரெவல்யூஷன் எனும் கொடூரமான அரசியல் காலத்தில் ஜியின் தந்தை சர்வதேச எதிரி எனும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதனால் சிறுவயதிலேயே ஜி ஜின்பிங் கிராமத்திற்கு அடித்தோட்டம், கூலி வேலை, கல்லறைகள் தூக்கும் வாழ்க்கையில் தள்ளப்பட்டார். இந்த கீழ்நிலை வாழ்க்கையே அவரை உளவியல் ரீதியாக தயாராக்கியது. பின்னர் தன்னிறைவாக கல்வியில் சிறந்து விளங்கி சீனாவின் பிரபலமான சிங்குவா பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் படித்து முடித்தார். அதன்பின் நகர நிர்வாகம் முதல் மாகாண முதல்வர் வரையிலான நிலைகளில் கட்சி விசுவாசத்துடன் செயல்பட்டு கடைசியில் 2012இல் சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராகவும் 2012இல் அதிபராகவும் பொறுப்பேற்றார். அதன் பிறகு சீனாவின் முகம் மாறியது. ஜி ஜின்பிங் சீனாவின் கனவை கொண்டுவரினார். சீனாவை ஒரு மிகப்பெரிய உலக சக்தியாக மாற்ற வேண்டும் என்ற தாராள நோக்கம். அவர் தொடங்கிய பெல்ட் அண்ட் ரோட் இனிசிவ் பல நாடுகளில் சீனாவின் தாக்கத்தை பரப்பியது. ஆனால் இதே திட்டம் சில நாடுகளை கடனில் மூழ்கடித்ததாகவும் விமர்சிக்கப்பட்டது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையாக ஆயிரக்கணக்கான அரசு அதிகாரிகளை கைது செய்தார். ஆனால் விமர்சகர்கள் சொல்வது, இது சுத்திகரிப்பு இல்லை, இது கட்சியினுள்ள எதிரிகளை அழிக்க முயற்சி என. ஹாங்காங், அங்கு மக்கள் சுதந்திரம் கேட்டு குரல் கொடுக்க ஜி ஜின்பிங் அரசு அந்த குரல்களை அடக்கியது. யுய்குர் முஸ்லிம் மக்களிடம் நடந்த ஒடுக்குமுறைகள். உலகம் முழுவதும் மனித உரிமை அமைப்புகள் அதிர்ச்சியில். சிஓவிடி நினைந்து வைரஸ் முதல் முறையாக கண்டறியப்பட்டது சீனாவில். ஆனால் அதன் உண்மையான பரவல், ஆரம்ப கட்ட தகவல்கள் அனைத்தும் மூடியதுதான் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதிகம் கவலை ஏற்படுத்தியது. 2018இல் அதிபர் பதவிக்கால வரம்பு நீக்கப்பட்டது. அதாவது ஜி ஜின்பிங் ஆயுள் முழுவதும் சீனாவின் அதிபராக இருக்கலாம். இவை அனைத்தும் ஜியை ஒரு தீவிர கட்டுப்பாட்டை விரும்பும் தலைவர் என்றும், சிலர் மாவோவின் பின் புதிய திகைப்பரப்பான தலைவர் என்றும் வர்ணிக்கச் செய்கிறது. ஆனால் உண்மையான கேள்வி, ஜி ஜின்பிங் சீனாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு போய்கிறாரா, அல்லது சுதந்திரங்களை ஒடுக்கி சக்தி மையமயமாக்குகிறாரா? இது வரலாறு தீர்மானிக்கும் கேள்வி. ஜி ஜின்பிங் ஒரு போராட்ட வீரர், ஒரு திட்டமிடும் தலைவர், அல்லது ஒரு சர்ச்சையான அதிகார சாம்ராட்டா? உங்கள் கருத்து என்ன? ஜியோபாலிடிக்ஸ் தமிழில் தொடர்ந்து நமக்குச் சொல்வீர்களா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்